ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 381. பொருள்பாலிலே அரசியலிலே இறை மாட்சி என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அதாவது பலம் மிக்க படை, பண்புமிக்க குடிமக்கள், குன்றாத உணவு வளம், அறிவார்ந்த அமைச்சு பணியாளர்கள், ஆபத்தில் உதவுகின்ற அருமை நண்பர்கள், எதிரிகளால் அழித்து நுழைய முடியாத அரண் ஆகிய 6 பெருமைகளை தன்னகத்தே கொண்டவன், அரசர்களுள் ஆண் சிங்கம் போன்றவன் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். இந்த திருக்குறளின் இத்தகைய அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் அவினாசி மணி இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு மேன்மை மிக்க சிறப்பு வாய்ந்த பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. 4 புறமும் தொடர்கின்ற பலம் மிக்க படையுடன் ஏழைகளினுடைய பசி பிணி உள்ளிட்ட அனைத்து துன்பங்களையும் நீக்கி அவர்களின் விழிகளெல்லாம் நிறைந்து வெற்றி திருமகனாக ஆண் சிங்கம் போன்று ராஜ நடை நடந்து வருகின்ற ஒரு மன்னவனை 2 நாயகியர்கள் போட்டி போட்டு புகழ்ந்து பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த மேன்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1969 வெளிவந்த அடிமை பெண். அவினாசி மணியின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு KV மகாதேவன் சிறப்பாக இசையமைக்க எஸ் ஜானகியுடன் பி சுசிலா பாடுகின்ற அந்த மேன்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நடந்தால் அதிரும் ராஜநடை, நாற்புறம் தொடரும் உனது படை. நடந்தால் அதிரும் ராஜநடை, நாற்புறம் தொடரும் உனது படை. காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன். வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன். வெற்றி திருமகன் நீ, காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. எனவே பலம் மிக்க படை, பண்புமிக்க குடிமக்கள், குன்றாத உணவு பலம், அறிவார்ந்த அமைச்சு பணியாளர்கள், ஆபத்தில் உதவுகின்ற அருமை நண்பர்கள், எதிரிகளால் அழித்து நுழைய முடியாத அரண் ஆகிய 6 பெருமைகளை தன்னகத்தே கொண்டவன் தான் அரசர்களுள் ஆண் சிங்கம் போன்றவன் என்று இந்த திருக்குறள் அருமையாக எடுத்து உரைப்பதை அறிந்து தெளிவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 382. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளர் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.